ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரோல் பார்க்கலாமா? வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். இது நானே சுட்டனால இந்த மாதிரி இருக்குது. இல்லைனா கடையிலேருந்து ரெடிமேட் சப்பாத்தி கிடைக்கும்ல, அதில் ட்ரை பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். அது ஓரமாக வச்சுட்டு இப்போது நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு, மேகி மசாலா நமக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பு. ஏன்னா மேகி மசாலையில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அது நல்லா பீட் பண்ணி ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்த தோசைக்கல்ல இந்த முட்டையை ஊற்றுன பின்னா ஒரு ஆஃப் பாயில் ஆகுமல்ல, அந்த ஸ்டேஜில் இந்த சப்பாத்தியும் அது மேலே வச்சு நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வெந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது வெந்த பின்னாடி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சைட் பை சைட் நான் ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். மைனஸோட வீடியோ போட்டிருந்தோம். அந்த மைனஸில் கொஞ்சமாக சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெல்த்தி தானே. மைனஸில் நம்ம ஆயிலை அன்றைக்கி யூஸ் பண்ண கிடையாது. அதனால நான் எவ்வளோ வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பின்ன கட் பண்ணி அதில் என்ன வெஜிடபிள் வேணாலும் போடலாம். நான் ஆனியனும் கியூக்கும்பரும் போட்டிருக்கேன். இல்லை கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் என்ன வேணாலும் வச்சு நம்ம இது ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணி நம்ம பேனில் ஒன்று வச்சு அப்படி ஒன்று இது பண்ணி எடுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய். இதை நான் சர்வ் பண்ணதும் காணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மைனஸும் சோஸும் கொஞ்சம்